Hi viewers, welcome back to my channel Lux Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் வந்து நெக் டிசைன் ஆரி நெக் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோவோட எண்டில் வந்து அந்த வீடியோ வரும், அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெக்குக்கு வந்து நான் ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கில் வந்து எப்போவுமே நம்ம வந்து 4 லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் கொடுப்போம். நீங்கள் வந்து 4 லேயர், 3 லேயர் இல்லைனா 5 லேயர், உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த அளவுக்கு லேயர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 3, 4, 5 அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து த்ரெட் ஒர்க் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்து கொடுக்குறேன். சுகர் பீடு வந்து எப்போவுமா இதான் நம்ம நார்மலாக 2 பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். சிங்கிள் பீடாக வேணால் நீங்கள் சிங்கிள் பீடாகவும் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 2 பீடு இல்லைனா சிங்கிள் பீடு. இனி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். அதை நம்ம வந்து எப்போவுமே பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் வந்து நம்ம சிங்கிள் பீடாக தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சிங்கிளாகவே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்தாச்சு. இனி நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு தான். சுகர் பீடு வச்சு நம்ம அடுத்து 2 பீடாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 5 mm சைஸ் ஹாஃப் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். 5 mm சைஸில் இருக்கக்கூடிய ஹாஃப் பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு ஹாஃப் பீடுக்கும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பீடு நம்மளோட சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கேப் விட்டுருக்கேன். 2, அதாவது ஒவ்வொரு பீடை சுற்றியும் சுகர் பீடு வர அளவுக்கு நான் கேப் விட்டு நான் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 5 mm சைஸ் ஹாஃப் பீடு இருக்குல்ல, அதை சுற்றி நம்ம வந்து சுகர் பீடு வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே சுற்றி நம்ம வச்சு சுகர் பீடு வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். அதனால தான் ஒவ்வொரு ஹாஃப் பீடுக்கும் இடையில வந்து அந்த அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. நெருக்கமாக ஆகிடக்கூடாது. நெருக்கமாகிடுச்சுன்னா நம்மளால் வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது. இனி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீடு விட்டு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். இதில் எல்லாமே நம்ம வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டு இதில் வந்து திலகம் ஷேப்பில் இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். நான் வந்து க்ரீன் கலர் ஒட்டுறேன். சாரீ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், அதனால க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதோட கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சக்கரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சக்கரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எண்டில் வந்து எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே எல்லாத்துலேயும் அது கேப் ஃபுல்லாகவே ஒரு சக்கரி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் தான், ஸ்மாலும் கிடையாது பெருசும் கிடையாது. இனி அந்த சக்கரியோட சென்டரில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் மல்டி கலரில் இருக்குது, சாரீ கலரில், க்ரீன் கலரில் இருக்குது, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைடில் வந்து நமக்கு வந்து புட்டாஸுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து புட்டாஸ் டிசைன் வந்து கொடுக்க போகிறோம். புட்டாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 mm சைஸ் பஞ்ச் ஆஃப் பீட்ஸும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்பில் ஸ்டிச்சஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு, அதுக்கப்புறம் இன்னொரு சைடு, அதுக்கப்புறம் சென்டரில். இனி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட குந்தன் ஸ்டோன் வந்து ட்ரை ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் சிங்கிள் பீடாகவும் கொடுத்துக்கலாம், டபுள் பீடாகவும் கொடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான்.
இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த குந்தன் ஸ்டோன் ஃபுல்லாகவே சுற்றி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதோட பேக்கில் அந்த குந்தன் ஸ்டோனோட பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புட்டாஸ் கொடுத்தோம்ல அதே மாதிரி 4mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ஃப்ளவர் ஷேப் மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரண்ட் வந்து ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட் நெக் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிட்டோம். இதே சேம் மாடல் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கில் வரும். பேக்லேயும் இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். நான் பேக் நெக் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பாட் நெக் மாதிரி கேட்டிருந்தாங்க. ரொம்ப டீப்பாக இல்லை, லைட்டாக பாட் நெக் மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் அந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். கீழே வந்து நான் ஃபோக்கஸில் காமிக்கிறேன் பாருங்கள். அதே லேயர்ஸ் தான் ஃபுல்லாகவே இருக்கும். அதே சேம் லேயர்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். புட்டாஸும் அதே மாதிரி தான், பேக் நெக்குக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பேன். இங்கே நான் சொன்ன ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பேக்கில் வந்து பாட் நெக்குக்கு பதிலாக நீங்கள் யூ நெக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.